தலைவர் என்ன மரத்துக்கடியில உட்கார கூடாதுன்னு சொல்லுதாரு? இங்க ரோட்டடியில உட்கார ஒரு மாதிரிலாம் இருக்கு. ஆமா, நம்ம தலைவர் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அட போ பங்கஜம். ஹே गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன் மினி எப்படி நல்லா இருக்கீங்க? எத்தனை மாசம்? ஏன் நடந்து வந்து சொன்னா நாங்க வந்திருப்போம்லாமா? ஹே பங்கஜம் அக்கா, நான் கார்ல தான் வந்தேன். நோ ப்ராப்ளம். மினி அக்கா, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா மினி அக்கா? ஹே ஐ அம் ஃபைன். நீ எப்படி இருக்க நிச்சுவாலி? நான் நல்லா சூப்பரா இருக்கேன்க்கா. ஏக்கா உட்காருதியலாக்கா? சேர் எதுவும் இல்லையே? இழிச்சக்கா போய் ஒரு சேர் எடுத்துட்டு வாங்க. ஹே ஷேர் எல்லாம் வேண்டாம், நாளைக்கு எனக்கு பேபி ஷவர் இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. பேபி ஷவரா? பேபி உள்ளதானே இருக்கு, அப்புறம் எப்படி ஷவர்ல குளிக்கும்? பேபி ஷவர்னா வளகாப்பு ஃபங்க்ஷன். மினி பிள்ளை வளகாப்பு வச்சுட்டாவளா? சரிம்மா சரிம்மா, அங்க ஆளே இருக்க மாட்டாவல, நாங்க வந்துருதானே காலம்பரையே வந்து எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு. சரியாம்மா? பாத்து போறியா? நான் கூட்டு வரணுமா? கை பிடிச்சு கூட்டு வரட்டா? நோ தாங்க அக்கா, கார் இங்க தான் நிக்குனா, இப்ப கிளம்பிடுவேன். எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க, ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. மினி பிள்ளை நல்ல பிள்ளை, அப்படியே பாசத்தோட இருக்காவோ, நல்ல பிள்ளையா இருக்கியோ. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. பின்ன ஒன்ன மாதிரியா இருப்பாவோ, எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு. எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்க அந்த பிள்ளை, எவ்வளோ நல்லா பேசுது பாரு. நீ பாரு, பார்க்கறதுக்கு 1.5 உயரத்தில் இருந்துக்கிட்டு ஊரே வந்து பாருங்க. இங்க பாரு சரோஜா, சும்மா சும்மா என்கிட்ட வாய் கொடுத்துக்கிட்டு இருக்காத, நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். இழிச்சக்கா, அவங்களுக்கு தான் பிடிக்கல, அப்புறம் என்ன அங்கேயே போய் நோண்டிக்கிட்டு பேசாம இருக்க முடியாதுன்னு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமோ? பழகி போச்சுமா. ஹே गाइस, பை. நெட்டம்மா, நெட்டம்மா எங்க இருக்க? ஐ பாபு மனுஷா, என்ன வந்தோன்னு என்ன தேடுதீரு? என்னது கையில அல்வாவா? திங்கிறதுலே இரு. அல்வா இல்லட்டி உனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா மல்லிப்பூ. எம்மா நல்ல மணக்க. குடுங்க குடுங்க, வீடு பூரா பிச்சு போடும், வாடை அடிக்கும். நல்ல ஏட்டி அரமெண்டல் மண்டேல வைட்டி வீடு பூரா பிச்சு போட போறாளாம். எனக்கு வாங்கிட்டு வந்தீரா? அட செல்ல பிசாசே, குடுங்க குடுங்கோ. என்ன பாபு கண்ணா, ரொமான்ஸா? வாங்க ஜாக்லின் அக்கா. சாக்லினாண்டி, அது பூவு தான், திங்கிறதுக்கு ஏதோ கொண்டு வந்திருக்காருன்னு குரங்கு கணக்க பாஞ்சிராதியோ. அந்த அளவுக்கு மேனஸ் இல்லாத ஆண்டி கிடையாது கண்ணா நானு. நான் ரொம்ப ரொம்ப நல்ல பொம்பளை. ஆமா பாபு கண்ணா, இப்படியா ரொமான்ஸ் பண்ணுவாங்க? அவளை நல்லா தூக்கி ஒரு சுத்தி சுத்தி விடு. இது ஒரு லூசு, அவளை தூக்க முடியுமா? அவ 4 பிளேட்டு தின்றுப்பா. சாக்லினாண்டி, அப்படியா அப்படியா ரொமான்ஸ் பண்ணுவாவோ, தூக்கி சுத்தணுமோ? அப்பதான் பாசம் இருக்குன்னு அர்த்தமா? சரி சரி சரி, பாபு மனசா தூக்கும். என்ன நெட்டம்மா, அவங்க தான் சும்மா சொல்றாவனா, நீ வேற. பாபு மனுஷா, ஒரு வாட்டி தூக்கி சுத்தினா என்ன குறைஞ்சா போயிருவீரு? பூ அங்கிட்டு வச்சுட்டு வாரும். எம்மா என்ன கணம். பாபு கண்ணா, சுத்து சுத்து, ஒரு ரவுண்ட் சுத்து, அப்படிதான் கோபாலம் பண்ணுவாவோ. போதும் போதும், சுத்தியாச்சு. நெட்டம்மா விட்டா எனக்கு வயிற்றுல இருக்கிற சோறு வெளியே வந்துடும், கீழே இறங்கு. பூவை தலையில வச்சு விடு கண்ணா. வெரி பியூட்டிஃபுல் கண்ணா. ஓகே, நான் வாரேன். பரவாயில்லையே, இது சாக்லினாக்கா நல்ல குணமா இருக்காவோ, திங்கிற விஷயத்துலதான் கொஞ்சம் குரங்காயிருதாவோ. நெட்டம்மா எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா? இந்த கூட்டங்கள்லாம் இல்ல, வாரியா? கிளவி விழுந்ததை இவர்கிட்ட சொல்லக்கூடாது, நல்லா வெளியே சுத்திட்டு வருவோம். தம்பி பாபு வாப்பா. தம்பி சித்திய மாடு பின்னாடியே முட்டி தூக்கிட்டுப்பா. கிழவன் வந்து சொதப்பிட்டானா, சந்தோஷமா வெளியே போயிட்டு வரலான்னு பார்த்தேன், பொறுக்காது இந்த கூட்டத்துக்கு. அது ஒன்றும் இல்லை பாபு, உங்க சித்தி வந்து வயக்காட்டு வழியே போயிட்டு இருந்திருக்காவோ, அப்போ ஒரு மாடு போயிருக்கு, அது முன்னாடி டிங்கு டிங்கு டான்ஸ் ஆடி இருக்கு, அது டிக்கிலே குத்தி தூக்கிட்டு. டிக்கியா? டிக்கினா என்னது? ஆமா, இவருக்கு எல்லாம் புளிய போட்டு விளக்கணும். எப்ப உட்கார்ந்த இடத்துல முட்டி தூக்கி வீசிட்டு, அது ஒன்றும் இல்லை, சின்னதா ஒரு பேண்டேஜ் போட்டு படுக்க வச்சிருக்கு. அட கடவுளே, இப்பதானே கால் உடைஞ்சதுன்னு கட்டு போட்டு இருந்தாவா? அடுத்து என்ன மாடு குத்தி இருக்கு? ஆமாப்பா, வழியினால துடிக்கா. பாபு எங்கன்னு ஒன்னியதான் தேடிக்கிட்டு இருந்தா. நீ ஆபீஸ் விஷயமா 2 நாள் வெளியே போயிட்டல்ல, பாபி சித்திய பாரு. போச்சா? ஓடுதாரே ஓட்டமா ஓடுதாருப்பா. சித்தி சித்தி என்ன ஆச்சு சித்தி? உங்களுக்கு என்ன இப்படி ஒன்னொன்னா ஆயிட்டு இருக்கு? என்ன செய்ய, உடம்புல ஓடுறது நல்ல ரத்தமும் இல்ல, நல்ல புத்தியும் இல்ல, அதான் அப்படி ஆகுது. லூஸ் மாதிரி பேசாத நெட்டம்மா, என்ன வளரிட்டு இருக்க? நான் ஒன்னும் வளரல, உங்க சித்திக்காரி தான் பனிமலர் பாட்டி இருக்காவளா, மாடு வச்சிருக்கிற பாட்டி, அவங்க கிட்ட போய் இந்த நெட்டவள்ளி வந்து சிவப்பு கலர் துணி போட்டு அலைவா, அவளை வந்து மாடு முட்டை வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்காவோ. எங்களை ஒரே மாடு துரத்தி ஓடியாச்சு, நானும் இழிச்சக்காவும். கடைசியில் அதையே முட்டிட்டு, தெரியுமா உங்களுக்கு? சும்மா சினிமாவை பார்த்துட்டு ஏதாவது கதை விட்டுக்கிட்டு திரியாத, இதெல்லாம் உன் கற்பனை கதை. அந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? லூசு.
நம்ப மாட்டான். அது எப்படி நம்புவான்? சித்தி நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சித்தி. அவ ஏதோ கற்பனையில வளர்றா. எவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்கு. அட கடவுளே, உட்கார முடியாத என்ன செய்தியோ. பாபு, என்னைய நினைச்சு எதுவும் கவலைப்படாதப்பா. எனக்கு இந்த நெட்டவழி பேசுனதுதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. மருமவ என்ன இப்படி நினைக்காளேன்னு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுப்பா. ஏதோ எப்போதாவது நேரம் கால் உடைஞ்சிட்டு இப்ப பின்னாடியும் உடைஞ்சிட்டு என்ன செய்ய. என் மாவா மது இருந்தா என்னைய பாப்பா. ஒத்தையில அது போல கிடக்கு. என்னது அனாத மதுப்புல ஹாஸ்டல்ல கிடக்கு. ஆமா, நீங்க தான் 2 டிக்கெட்டை கூட்டு வந்திருக்கீல. அது யாரு? சாக்லின்னு ஏஞ்சலு. அதுங்க தான் உதவி செய்யும்ல. ஒத்தாசைக்கு தானே கூட்டு வந்திருக்கியோ. அப்புறம் என்ன? ஆமா, அவளுகளே ஏன் ஒத்தாசையை தேடிக்கிட்டு இருக்காளுவோ. அவளுக்கு எனக்கு உதவி செஞ்சுட்டாலும். சித்தப்பா டாக்டர் என்ன சொன்னாவோ? டாக்டர் என்ன சொல்லுவாவோ, எந்திரிக்க கூடாது, குனிய கூடாது, நடக்க கூடாது, எங்கேயும் போக கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காவோ. வேற ஒன்றும் இல்லை. சரி சித்தி, அப்ப படுத்தே இருங்க. என்ன செய்ய, ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. நீங்க எதுக்குதான் அங்க எங்கன்னு ஓடுதீங்களோ தெரியல. பால் வாங்குறதுக்கு யாரையாவது அனுப்பலாம்ல. அங்க வர பனிமலர் பாட்டி வீட்டு வரைக்கும் போகணுமா என்ன? இந்த பனிமலர் பாட்டியை போய் சத்தம் போடணும். நல்ல மாடு அவுத்து விட்டுருக்காவோ. ரோட்ல போறவார்களெல்லாம் அடிச்சு கொள்ளு போது போல. ஐயோ, பனிமலர் ஒரு ஓட்டவாயி. இவன் போய் எதுவும் கேட்டுறக்கூடாதே. பாபு, பனிமலர் மேல தப்பு இல்லப்பா. அதுவே பாவப்பட்ட கிளவியாவ. அந்த அக்காவை விட்டுரு. அது என்ன செய்யும்? மாடுனா முட்டை தான் செய்யும், நாயினா கடிக்க தான் செய்யும். ஆமா, உன்ன மாதிரி விஷம் பிடிச்ச கிளவினா சேட்டை பண்ணதான் செய்யும். சும்மா இரு நெட்டம்மா. போயா பொக்க. தாத்தா மாமா நல்ல முழு நேரம் வாட்ச்மனா உட்காந்தாச்சுன்னா இங்கேயே ஆளும் தாடியும் பாரு. நல்ல குரங்கு கணக்கா வழி விடுமியா. சரி சித்தி, ரெஸ்ட் எடுங்கண்ணே. நான் வாரேன், அப்புறமா வந்து பாக்கேன். பாபு, எனக்கு சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குப்பா. ஜூஸ் கொஞ்சம் போட்டு கொடுத்து விடுதியாப்பா. அப்புறம் நைட்டுக்கு 2 சப்பாத்தியும் நல்ல குருமா, அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டு நீ செய்வ தெரியுமா? அதையும் செஞ்சிருப்பா. சாப்பிடணும் போல ஒரு மாதிரி ஆசையா இருக்கு. படி வேற பட்டிருக்கு பத்தியா. ஏ கடவுளே, என்னென்னலாம் கேக்கு. பாபு அதெல்லாம் செய்ய வேண்டாம். நைட்டுக்கு தோசையும் சட்னியும் தான். ஆமா, உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு வேணுமா? பட்டாணி. சும்மா இரு நெட்டம்மா. சரி சித்தி, நான் செஞ்சு கொடுத்து விடுதேன்ன. நீங்க வர முடியாதுல, சித்தப்பட்ட கொடுத்து விடுதேன். வாரேன். பேசாட்டிக்கு நம்மளும் எங்கேயாட்டு விழுந்து இதே மாதிரி படுத்துக்கிடலாம் போல. வேலை விலைக்கு சாப்பாடு கிடைக்கும். சித்தப்பா கூடயே இருந்து பாருங்கண்ணே. எதுவும் வேணாலும் கூப்பிடுங்க. ஆமா, சீக்கிரம் சரியாகணும். இப்படி குப்பரையே கடந்துகிட்டு இருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும் சித்திக்கு. எப்படி வெளியே வெளியே போவாவோ, கஷ்டமாலாம் இருப்பாவோ. அவ எங்கேயும் போக மாட்டா, இங்கேயே தான் இருப்பா. இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். ஏஞ்சல் எங்க? இவருக்கு அவளை. ஏஞ்சல் ஊஞ்சல்லாம் என்கிட்ட கேட்கியோ. நீங்க போய் பாருங்க சித்தப்பா, எனக்கு இதான் வேலை. கோபப்படாத மைசன். ஏஞ்சல் வந்தாளே வந்தாளே ஒரு பூவோடு. பொண்டாட்டி சாவ கிடக்கா. இந்த ஆளுக்கு ஏஞ்சல் வந்தாலே ஊஞ்சல் ஆடுனாலேன்னு பாட்டு வேற பாட்டு. தாடி தாடியை நறுக்கி போடுவேன். காதுல ஓட்டப்பட்டு மரத்துல கட்டி தூக்கி போடுவேன். ஒழுங்கா இருந்துக்கிடும் மனசா. இரு, உனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். பேசும்போதே ஓடுதாரு. யோ இருமியா, கையில கிடைக்கிறதுக்கு மண்டையில வீசி போடுவேன். போடி அடங்கா பிடாரி. கொழுப்படுத்தி போய் நல்ல காலையும் பின்னாடியும் உடைச்சிட்டு வந்து பேசுதா பேச்சு. தண்ணி கொண்டு வரேன் செல்லம்மா.